ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சௌபி சமையல். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்க ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா வடை. இந்த டீ கடை மசாலா வடை வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பாக முறுமுறுன்னு இருக்கும். அது அப்படியே நீங்கள் சூ பண்ணும்போது உள்ளே அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஈவினிங்கில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேவரட் ரெசிபியாக இது மாறும். ஸோ இந்த மசாலா வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1.5 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு பவுலில் போட்டோடனே அதை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அப்படி கழுவும் போது வர தண்ணியை வந்து கீழே சிங்கில் ஊற்றாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். டிப் ஆஃப் த டேவாக இதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ 2-3 வாட்டி கழுவுனதுக்கப்புறமா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து 25 மினிட்ஸ் நம்ம ஊற விட போகிறோம். 25 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்ம மீன்வைல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணுற டைமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மழைன்னு அரைக்காதுங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு லார்ஜ் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு முறுமுறுன்னு வரும். நீங்கள் வந்து ரொம்ப மழைன்னு அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை தோல் நீக்கி இந்த மாதிரி துண்டாக நறுக்கி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 4லேருந்து 5 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, முழுசாக போடாதீங்க. அதே மாதிரி சோம்பு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் சின்னதாக நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெங்காயம் உப்பு சேர்ந்த உடனே அதில் இருக்க தண்ணியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியே நமக்கு போதும். ஸோ தண்ணியெலாம் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பால் பண்ணிங்கன்னா அது வந்து உடையாமல் வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ வடையை இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு டைம் கொடுக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அக்கேஷ்னலாக நம்ம இதை மாதிரி திருப்பி விட போகிறோம். அப்போ தான் 2 பக்கம் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். இல்லைனா ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கும், ஒரு பக்கம் செவக்காமல் இருக்கும். ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு அதை நல்லா நம்ம வடையை சுட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி வடையை சுடும் போதே உங்கள் வீடு ஃபுல்லாக அதோட அரோமா பரவிடும். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் இதோட ஸ்மெல். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வடை ரெடி. இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வடையை சுட சாப்பிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட சுட சாப்பிடும் போது தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஈவினிங் டைமில் டீ இல்லைனா காஃபி கூட இந்த வடையை சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பாராட்டு மழை உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எம்மி ரெசிபீஸ்க்கு. உங்களை அடுத்த ரெசிபியோட பார்க்க வர அது வரைக்கும் பாய். See you.